காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு குற்றவாளி போய் ஒரு பெண்களை வந்துட்டு வன்கொடுமை செய்யறாங்க. யார் அந்த சார் அப்படின்றதுக்கான கேள்விகளுக்கான பதில் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. சோ என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு இங்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லம்மா, பண்ணை அது கொலைகள், முதியவர்கள், சம்பந்தமா வயசானவங்க யாராவது வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அதை வச்சு எங்கேயோ இங்க ஒரு இடத்துல இல்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டு சமீப காலமா போச்சுன்னு நீங்க சொல்றதுக்கு எடுத்து பாருங்க எவ்வளவு நிர்வாக சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை. என்ன சீர்கேடு? நீங்கள் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க. இந்தியாவில் 38 மாநிலத்தில் 37 மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு கூட நேற்று பீகாரில் ஒரு பந்து நடத்துகிறேன்னு சொல்லி போயிட்டு உள்ளே பூந்து கடைங்களை திறந்து சூறையாடி துணி கடைங்களெல்லாம் அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாமா நடக்குது இங்கே? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அதை காரணம் காட்டி இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு நாடு வந்து சுபிட்ச எங்கேயும் முன்னேற்ற பாதையில் அப்படியே அசூர வேகத்தில் போயிட்டு இருக்குதுமா தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை, மற்ற நாடுகள் வெளிநாடுகளுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து கவனத்தை செலுத்தி எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொழில்துறையை வந்து டெவலப் பண்றதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. வெளிநாடு கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளால ஒரு தெருநாய் பிரச்சனையை கூட வந்து சுமூகமா முடிக்க முடியல.